இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இக்கட்டான இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் போராமை கொண்டு வாழ்கிற இந்த உலகத்திலே நெருக்கங்கள் ஏற்படுகிற பாவங்கள் மேற்கொள்ள பார்க்கிற இந்த உலகத்திலே மனுஷனை விழுங்க பார்க்கிற இந்த உலகத்திலே வாழ்வது எத்தனை பெரிய கஷ்டம் இல்லை. வியாதிப்படாமல் தன் கையின் பிரயாசத்தை பிடுங்காமல் ஆசீர்வாதத்தோடு வாழும்படி, வியாதிப்படாமல் வாழும்படி இந்த உலகத்தில் வாழ்வது சாத்தியம் உண்டு. ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டால் நாம் அப்படி வாழலாம். இயேசு கிறிஸ்து காணாதவைகள் மேலே ஜெயம் எடுத்தார். நாம் மனுஷன் எனக்கு உதவி செய்வான், கண்ணார காண்கிற மனுஷனும் கண்ணார காண்கிற எல்லா பொருட்கள் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் நம் அருகாமையில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், காணாதவைகள் ஒருவர் நிற்கிறார், அவர் மேல் நம் நம்பிக்கை வைப்பதில்லை. ஏன்னா காணாதவைகள் மேலே நாம் குறித்து ஒரு அதிகமான ஒரு விசுவாசமே வர்றதில்லை. பார்க்கறது மேலே தான் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து சதா காலங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் மேல் நம் விசுவாசத்தை வைத்து எப்படியாப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், எப்படியாப்பட்ட மன கஷ்டங்கள் வந்தாலும், நம் குடும்பம் விழுந்துவிடும், இந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடும், என் வேலை போயிடுச்சு, என் வருமானங்கள் போயிடுச்சு, என் குடும்பம் இனி எப்படி வாழும், நான் இந்த கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன், என்னை மீட்டெடுக்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற ஜனங்களுக்காக ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நீ பயப்படாதே. யோபுல 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார், ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு தேவன் மேல் வைத்திருக்கிற பற்றுதலோடு வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் வரணும், தேவ பிள்ளைகள் இடத்துல வரணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்று முதல் நம் விசுவாசம் எல்லாம் தேவன் மேலே வைப்போம். சூழ்நிலைகள் மேல் கண்டு இடராமல் தேவன் மேல் விசுவாசத்தை வைப்போம். எல்லா சூழ்நிலைகளையும் அதன் மேல் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. கண்களை முடிச்சு பிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, மெய்யான மீட்பரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற எங்கள் தேவனே, உமது ரத்தத்தினால் எங்கள் குடும்பங்கள் முழுவதும் நீர் பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. சத்துரு கொண்டு வருகிற எல்லா இக்கட்டுகளும், எல்லா தகப்பனே ஸ்தோத்திர தடைகளையும் நீர் உடைத்து எங்கள் குடும்பத்தை முன்னேறி செல்ல நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரையா, இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வேத வசனம், அப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்த போவதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலைகளையும் நீ மாற்றப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட என் தேவன், எங்களுக்கும் நீர் அப்படியே இந்த தினத்தில் கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார்.